வெல்கம் டு இவில் காமிக்ஸ் தமிழ். நாம இன்னைக்கு பார்க்க போறது 2019ல வரப்போற சூப்பர் ஹீரோஸ் மூவிஸ் என்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ரெய்ன் ஆஃப் சூப்பர்மேன். இது ஒரு அனிமேஷன் மூவி தான். இது ஆல்ரெடி ஜனவரி மந்த்லயே ரிலீஸ் ஆயிருச்சு. டெத் ஆஃப் சூப்பர்மேன் மூவியை விட இது கொஞ்சம் ரேட்டிங்ஸ் மோசமா தான் வாங்குச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபேன்ஸ் ரெண்டு மூவியுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டெத் ஆஃப் சூப்பர்மேன் மூவிக்கு தான் அதிகமாகவே ஓட் பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் இதுவும் ஒரு பெஸ்ட் அனிமேஷன் மூவி தான். ஏன்னா டிசியை பொறுத்தவரை அனிமேஷன் மூவி அப்படிங்கிறது எப்பயுமே ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்ததா அலிட்டா பேட்டில் ஏஞ்சல். இதுவும் ஒரு சூப்பர் ஹீரோ வாரியர் ஸ்டோரி லைன் தான். இவங்க ஜப்பானை சேர்ந்த மேங்கா காமிக் அப்படிங்கிற ஒரு கம்பெனில இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர் தான். இவங்கள மையமா வச்சுதான் இந்த பிப்ரவரி மாசம் இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம இந்த மூவி தமிழ்லயும் ரிலீஸ் ஆக போகுது. இதை தொடர்ந்து இவங்களுக்குன்னு தனியா ஸ்டோரி லைன் கொண்டு வந்து இதை தொடர்ந்து நிறைய காமிக் கேரக்டர்ஸை கொண்டு வந்தா இவங்களோட மூவிஸும் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததா கேப்டன் மார்வலோட 2019 கேம்பெயின் ஸ்டார்ட் ஆகுறது அப்படின்னு பார்த்தா இந்த மூவில இருந்து தான். இந்த மூவி இந்த மார்ச் மாசம் ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம தமிழ்லயும் இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. இனி வரப்போற ஃபியூச்சர் மூவிஸ்க்கு ரொம்பவே முக்கியமான கேரக்டர் தான் நம்ம கேப்டன் மார்வல். அது மட்டும் இல்லாம அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமோட நிறைய கனெக்டிவிட்டியும் இதுல இருக்க சான்சஸ் இருக்கு. அது என்னலாம் அப்படிங்கறத நாம மூவியை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அடுத்ததா ஏப்ரல்ல நம்ம இன்னொரு மூவியை பார்க்க போறோம். என்ன அப்படின்னா ஜெசாம். அந்த மூவி நம்ம அக்வாமேன் மூவிக்கு அப்புறம் ரொம்பவே எதிர்பார்க்கப்படுற ஒரு டிசி மூவி அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னதான் நம்ம டிசில அனிமேஷன் மூவிஸ் பார்த்தாலும் சாதாரண மூவிஸ் எப்போ வரும் அப்படிங்கிறது எல்லா டிசி ஃபேன்ஸ் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த வேர்ல்டுல இருக்கிற எல்லா ஃபேன்ஸுமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா இந்த மூவியை பொறுத்தவரை வழக்கமான டிசியோட ஸ்டைல்ல இல்லாம கொஞ்சம் காமெடி கலந்து அதிகமா எடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வருஷத்தோட டிசியோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுறது அப்படின்னு பார்த்தா இந்த மூவில இருந்து தான். அது மட்டும் இல்லாம காமிக்ல ரொம்பவே பவர்ஃபுல்லான கேரக்டர் தான் நம்ம ஜெசாம். அவரை நம்ம மூவில எப்படி பார்க்க போறோம் அப்படிங்கறதும் நம்ம ஏப்ரல் மந்த் நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்ததா டிசியோட அனிமேஷன் மூவியான பேட்மேன் ஹஷ். இந்த மூவியும் இந்த இயர்ல வரப்போகுது. 2018 காமிக் கான்லயே இதை பத்தி சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த சம்மர்ல வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எந்த டேட் அப்படிங்கறத பத்தி சொல்லல. ஒருவேளை ஏப்ரல் இல்ல மே அந்த மாசங்கள்ல இது வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இந்த மூவி பேட்மேனோட ஹஷ் அப்படிங்கிற ஒரு காமிக் சீரீஸை பேஸா வச்சுதான் உருவாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் நம்ம பார்க்க முடியும். பேட்மேன் கேட்வுமனோட ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மூவி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா டார்க் ஹார்ஸ் காமிக்க சேர்ந்த ஒரு ஃபேவரட் ஹீரோவான ஹெல்பாயோட ரீபூட்டும் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம இந்த மூவி ஏப்ரலோட மிடில் ரிலீஸ் ஆகுது. மோஸ்ட் வெயிட்டட் மூவி அப்படின்னு சொல்லலாம். மார்வல் அண்ட் டிசி மூவிஸ் தவிர மற்ற காமிக் கம்பெனிஸோட மூவிஸும் வந்தா ரொம்பவே போட்டியா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் 2 ஹெல்பாய் மூவியை தவிர இந்த மூவில அவங்க எப்படி அவரை கொண்டு வர போறாங்க, நிறைய விஷயங்களை என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அடுத்ததா ஏப்ரல்ல எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ரொம்பவே முக்கியமான ஒரு மூவி, அதுதான் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம். இன்ஃபினிட்டி வாருக்கு அப்புறம் எப்போ இந்த மூவி வரும் அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா இன்ஃபினிட்டி வாருக்கு அப்புறம் நிறையவே கொஸ்டின்ஸுக்கு இப்போ வரைக்கும் நமக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கவே இல்லை. அந்த ஆன்சர்ஸ் எல்லாமே நமக்கு எண்ட் கேம் மூவில தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம எல்லா சூப்பர் ஹீரோஸும் சேர்ந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுக்கப்புறம் அடுத்த அவெஞ்சர்ஸ் அப்படிங்கிற மூவி எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அதுக்கு தாராளமாவே 2 ல இருந்து 3 வருஷங்களுக்கு மேலவே ஆகலாம். அதுவரை நம்ம தனித்தனி கேரக்டரோட சோலோ மூவிஸை தான் அதிகமா பார்க்க முடியும். அதனால இந்த இயர் அப்படிங்கிறது மார்வலை பொறுத்தவரை ஒரு பெரிய ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த மூவி தமிழ்லயும் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததான் நம்ம மியூட்டன்ட் சம்பந்தமான டார்க் ஃபீனிக்ஸ் மூவி தான். மியூட்டன்ஸ் மூவிஸ் அப்படின்னாலே எக்ஸ்மேன் மூவிஸை பொறுத்தவரை நிறைய பேருக்கு டைம் லைன்ல நிறையவே குழப்பங்கள் உண்டு. இருந்தாலும் அது எல்லாருமே விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மூவியா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஜீன் கிரேயோட இயர்லி ஸ்டேஜ் லைஃபை காட்டுற மாதிரி தான் இந்த மூவி கொண்டு போயிருப்பாங்க. இந்த மூவி ஜூன் மந்த் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா கரெக்டான டேட் எதுவும் சொல்லல. ஆல்ரெடி இது 2 தடவை போஸ்ட்போன் ஆகிதான் ஜூன் மந்த்தும் வரப்போகுது. அடுத்ததா நம்ம ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம். எண்ட் கேமுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஸ்டோரி லைன் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஜூலை மந்த்ல இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம தமிழ்லயும் நம்ம இந்த மூவியை பார்க்கலாம். இன்ஃபினிட்டி வார்ல ஸ்பைடி வேனிஷ் ஆனதுக்கு அப்புறம்
திரும்ப எப்ப வருவாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்த நேரத்துல எண்ட் கேமோட ட்ரெய்லரும் வந்துச்சு. ஆனா அதுல ஸ்பைடியோட அப்பியரன்ஸ் இல்லவே இல்ல. அந்த சமயத்துல தான் நம்ம ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோமோட ட்ரெய்லரும் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்பைடி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பி ஆனாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். மூவி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி நம்ம ஜூலை மந்த் பார்க்கலாம். அடுத்ததா மார்வலோட இன்னொரு மூவியான மியூட்டன்ஸ் சம்பந்தமான நியூ மியூட்டன் மூவி தான். ஃபாக்ஸோட லாஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபாக்ஸுக்கும் மார்வலுக்கும் உள்ள டீல் எல்லாமே முடிஞ்சுது. இதுக்கப்புறம் எக்ஸ்மேன் ரைட்ஸ் எல்லாமே நம்ம மார்வலுக்கு வந்துடும். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபாக்ஸ் பண்ண கடைசி மூவி தான் இந்த நியூ மியூட்டன்ஸ். இதோட ட்ரெய்லர் அப்படிங்கிறது பெருசா யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணல. என்ன ரீசன் அப்படின்னா ஒரு சூப்பர் ஹீரோ மூவியோட ட்ரெய்லர் மாதிரி இல்லாம அது ஒரு ஹாரர் மூவியோட ட்ரெய்லர் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு எல்லாராலையும் சொல்லப்படுது. மூவி எப்படி இருக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா ஃபாக்ஸோட மூவிஸ் எதுவுமே ரொம்பவே டிசப்பாயின்மெண்டா இருக்காது. அதனால கண்டிப்பாவே மூவி நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததா டிசியோட ஒரு பெரிய அனிமேஷன் மூவி ஜஸ்டிஸ் லீக் ஃபேட்டல் 5 இதுவும் ஆகஸ்ட்ல வரப்போறதா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா டேட் எதுவும் கன்ஃபார்மா சொல்லல. இந்த மூவில நம்ம 5 வில்லன்ஸ், அதாவது 30வது செஞ்சுரியை சேர்ந்த 5 வில்லன்ஸ் வரப்போறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் நம்ம ஜஸ்டிஸ் லீக் டீமுக்கும் நடக்க போற முக்கியமான கான்செப்ட் தான் இந்த மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாவே இது ஒரு செம்மையான அனிமேஷன் மூவியா தான் இருக்க போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா டிசியோட ஒரு முக்கியமான மூவி அதுதான் நம்ம ஜோக்கர். ஹேத் லெட்ஜரோட பெர்ஃபார்மன்ஸுக்கு அப்புறம் ஜோக்கரை யாருமே மறந்திருக்க முடியாது. ஆனா அவர் அளவுக்கு இவர் பெர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டிசியோட ஒரு முக்கியமான ஐகானிக் வில்லன் கேரக்டர். அது மட்டும் இல்லாம வில்லனுக்குன்னு தனியா சோலோ மூவி அப்படிங்கிற விஷயத்த இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறதும் நம்ம ஜோக்கர் மூவி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம டிசியோட நார்மல் மூவிஸ் இந்த வருஷம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஷெசாம் அண்ட் ஜோக்கர் மட்டும்தான். அடுத்ததா டிசியோட இன்னொரு அனிமேஷன் மூவி ஒண்டர் உமன் பிளட் லைன்ஸ். இந்த மூவியும் ஒண்டர் உமனோட சக்சஸை தொடர்ந்து அவங்களுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட அனிமேஷன் மூவி தான். இவங்களோட ஒரு சில காமிக்ஸை மையமா வச்சுதான் இந்த மூவியை உருவாக்கி இருக்காங்க. அக்டோபர் எண்ட்லயோ இல்லைன்னா நவம்பரோட ஸ்டார்டிங்லயோ இந்த மூவி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அவ்வளவுதான் 2019 ரிலீஸ் ஆக போற சூப்பர் ஹீரோஸ் மூவிஸ். இனிமே ஏதாவது நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைச்சா அதையும் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.